நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு நாய் வாங்கிட்டு வரான். ஸோ இப்போ அந்த நாய் வந்த முதல் நாளே பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு கோழியை பார்த்துட்டு அது பின்னாடியே துரத்த ஆரம்பிக்குது. அந்த கோழியை பயந்து போய் பக்கத்துல இருக்க ஒரு மரத்து மேலே ஏறி எப்படியோ தப்பிச்சிருது. அடுத்த நாள் காலையில ஹீரோ சீக்கிரமா எந்திரிச்சு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வேகமா கிளம்பிட்டு இருக்கான். அங்க ஒருத்த வேகமா ஓடி வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட உங்க நாய் அங்க என்ன பண்ணுதுன்னு வந்து பாருங்கன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோட அப்பாவோ வேகமா கிளம்பி அவன் கூட வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த நாய் அந்த ஊர்ல இருக்க ஒரு சர்ச்சோட சாவியை வாயில கவிட்டு போய் மேல உட்காந்துருக்கு. ஆக்சுவலா அந்த சர்ச்சை ஓபன் பண்ண வந்தவர் நாய் அழகா இருக்குன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருப்பாரு. சோ அப்பதான் அந்த நாய் அந்த சாவியை கவி இருக்கும். சோ இப்போ இவங்களுமே ஃபயர் இன்ஜினை வர வச்சுதான் அந்த சாவியை வாங்குறாங்க. இந்த பக்கம் அந்த நாயினால ஹீரோக்கு லவ்வுமே கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆக ஆரம்பிக்குது. அதோட ஹீரோக்கு நாய்க்கு நடுவுல பாண்டிங்குமே அதிகமாக ஆரம்பிக்குது. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோ ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டோட அத்தை துணி துவச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கையில இருந்து மோதிர கலந்து வரதை பார்த்தனையும் இந்த நாய் ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பண்ணிருது. சோ இதனால ஹீரோ ஃப்ரெண்டோட அப்பாவும் போலீஸை ஹீரோ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அந்த மோதிரத்தை திருப்பி கொடுக்க சொல்லி பிரச்சனை பண்றாரு. இவங்களுமே அந்த நாயை வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் தான் அந்த மோதிரத்தையே வெளியே எடுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோவோட அப்பாவும் ஒரு பெரிய கையில் எடுத்துட்டு வந்து அந்த நாயை நல்லா கட்டி போட்டுறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில ஹீரோவோட பாட்டி அந்த நாயை தெரியாம அவுத்து விட்டுறாங்க. அந்த நாயுமே நேரம் அங்கிருந்து டெய்லியும் ஹீரோ விளையாடுற கிரவுண்டுக்கு வருது. சோ இப்போ அந்த கிரவுண்ட்ல இருக்க ஹீரோவை பிடிக்காத 4 பேர் பிஸ்கெட்ல விஷத்தை தடவி அந்த நாய்க்கு போடுறாங்க. இப்போ அந்த நாய் வந்து பிஸ்கெட்டை சாப்பிட்றதுக்காக போகும். ஆனா அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அதை சாப்பிட விடாம தடுத்துறான். சோ இப்போ இதனால அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வர எல்லாரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அதுல இருக்க ஒருத்தர் ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். அப்ப இதை பார்த்து அந்த நாய் கோவப்பட்டு வேகமா பாஞ்சு வந்து அவனை பயங்கரமா கடிச்சிருது. அவனோட அப்பா போலீஸுங்கிறதுனால ஹீரோட அப்பா வேலை செய்யற கடைக்கே வந்து அவரை எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கமா திட்டிடுறாரு. இதனால கடுப்பான அவருமே வீட்டுக்கு வந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு. சோ இப்போ அவர் வெளியே போனதுமே அந்த நாய் உள்ள வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப ஹீரோ அந்த நாயோட கையை தட்டி விட்டுட்டு உன்னாலதான் எல்லா பிரச்சனைன்னு சொல்லி அந்த நாய் வெளியே விட்டு கதவை சாத்திடுவான். அந்த நாய் வெளியே சோகமா படுத்துட்டு இருக்கோம். அப்ப ஹீரோட அப்பா ஒரு லாரி டிரைவரை கூட்டிட்டு வந்து அந்த நாய் எங்காவது கொண்டு போய் விட சொல்லிடுறாரு. அந்த நாய் அங்கிருந்து போகும்போது ஹீரோட அப்பாவை சோகமா பார்த்துட்டே போகுது.